நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கடந்த மாதங்களாகவே இல்ல அவர் கட்சி தொடங்கினது இருக்கு. அவரு இப்ப பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தாலே அவர் என்ன சொல்றது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனா அவரு கையாளுற விஷயங்கள் எல்லாம் என்னென்ன, அவர் ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னு வந்தாரா, இல்ல நம்ம அந்த இடத்துலயே இருக்கணும், அந்த இடத்துக்கு போட்டி யாரும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அவர் பேச்சு பேசுறாராங்கிறது புரியல. அவர் சப்போஸ் அவரு வந்தாரு, கட்சி ஆரம்பிச்சாங்க. அது நிறைய விஷயங்கள் நாம் தமிழர் கட்சிகளுடைய தொண்டர்கள் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அவருக்கு என்ன விஷயமோ அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்கன்னு வச்சுக்கோமே. அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்ட பல பேர் தான் அவருடைய தொண்டர்களா இருக்காங்க. கொள்கைக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கொள்கை என்ன கொள்கைன்னு அவங்கதான் சொல்லணும். அதை இப்போ அது மாதிரி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பத்துல இருந்து அவருடைய நிலைப்பாடு நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இப்போ எல்லாருக்கும் தெரியற சேஞ்சஸ் என்னன்னா, அவர் டிஎம்கேங்கிற ஒரு கட்சிய ஈழத்தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்ட காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே கூட்டணி ஒன்னா இருக்காங்க, அவங்களை எதிர்க்கிறது தான் அவங்களுடைய ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல வந்தாங்க. இப்போ அவங்க எந்த இடத்துல இருந்து டிஎம்கேவை எதிர்க்கிறாங்க? 2026 தேர்தல் வரப்போகுது. இப்போ முன்ன விட இப்பதான் அக்ரெசிவா டிஎம்கேவும் சரி காங்கிரஸும் சரி ரொம்ப எதிர்த்து பயணிக்கணும். ஆனா அந்த விஷயத்த அவங்க செய்யல. இது தமிழக வெற்றி கழகம் செஞ்சிட்டு இருக்கு. அப்போ அவர் கொண்டு வந்த விஷயத்த தமிழக வெற்றி கழகம் செய்யுது அப்படின்னா, ஒண்ணு தமிழக வெற்றி கழகத்துக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கணும். சப்போஸ் இல்லையா, நீ ஆதரவு தெரிவிக்காம இருந்தாலும் சரி, இல்ல டிஎம்கேவை நீ எப்பவும் போல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை சாடிட்டது. கமலஹாசன் வந்தாங்க, அவர் அடிச்சு ஓட விட்டோம். விஜயகாந்த் வந்தாங்க, அவர் அடிச்சு ஓட விட்டோம். ஏன் டிஎம்கே உங்களுடைய பட்டா எழுதி கொடுத்துருக்கா, நீங்க தான் டிஎம்கே மட்டும் எதிர்க்கணும், மத்த யாரையும் எதிர்க்க வந்தா அவங்க அடிச்சு ஓட விடுவோம் அப்படின்னு? அப்படி ஒண்ணும் கிடையாதுல்ல. ஏன்னா டிஎம்கே அடிச்சா நீங்க மட்டும் தான் அடிக்கணும், மத்தவங்க அடிக்க கூடாது. மத்தவங்க அடிக்க வந்தா அவங்க நீங்க அடிப்பீங்க. இது என்ன விஷயம்? இது புரியல. ஒண்ணு நீங்க டிஎம்கே அடிச்சுட்டு மேலவும் வரமாட்டீங்க, இல்ல டிஎம்கே அடிச்சுட்டு மேல வரும் நினைச்சாலும் அவங்களே நீங்க விட மாட்டீங்க. அப்போ என்ன இதுல இந்த விஷயத்துல என்ன இருக்கு? இப்ப நிறைய பேர் பேசுறாங்க, நாம் தமிழர் கட்சி கொள்கையற்ற கட்சி, அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடான கொள்கை கிடையாது. ஆனா அவர் காசு வாங்கிட்டு பேசுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ நடந்த கூட்டத்துல நான் ஒருத்தன்ட்ட காசு வாங்கிட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தற்கூரி அவன் இவன் அப்படின்னு பேசுறீங்க. ஆனா இப்ப எல்லாரும் சொல்றதை பார்த்தா நீங்க உங்களுடைய நிலைப்பாட்டை பார்த்தா அதான் உண்மை அப்படிங்கிற மாதிரில தெரியுது. இப்ப உங்களுடைய நிலைப்பாடு ஆக்சுவலா என்ன? நீங்க டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் எதிர்க்கிறது தானே உங்களுடைய கொள்கை. நீங்க அங்கதானே வந்தீங்க. அதானே உங்களுடைய அரசியல் ஆரம்பத்துக்கு அதானே முக்கிய காரணம். ஈழத்தமிழர்கள் இறந்ததுக்கு அப்புறம் தானே நீங்க ஒரு வலுவா எழுந்து மக்கள் சப்போர்ட்டும் கிடைச்சது. இப்ப நீங்க அதவே கைவிட்டுட்டீங்கன்னா அப்ப அந்த மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நீங்க ஃபர்ஸ்ட் எதை ஏற்று வந்தீங்களோ அதே கிடைக்கலன்னா அதை நம்பிதான் நிறைய தொண்டர்கள் வராங்க. இப்ப அது இல்லைன்னா நிறைய தொண்டர்கள் நிக்கிறாங்க உங்களுக்கு. அவங்கள நீங்க இழந்துடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். உங்களையே நம்பி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உங்களை சப்போர்ட் பண்ற நிறைய தொண்டர்கள் சமூக வலைதளங்கள்லயும் சரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப நான் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை கடந்த 3 மாதங்களாக அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்ல டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் மீது எந்த ஒரு பாய்ச்சலையும் செய்யாததுக்கான காரணம் என்ன? அவங்க இப்போ 3-4 மாதங்களா பக்கவா அவங்களுடைய அரசு பக்கவா, இப்ப திமுக அரசு அவங்களுடைய பணியை சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. அதானே நீங்க சொல்ல வர்றீங்க. அவங்க மேல எந்த குறையும் இல்லை. அப்ப நீங்க மாற்ற தேவையில்லை, கட்சியை கழிச்சிட்டு போங்க. எதுக்கு சம்மந்தம் இல்லாம கீழே அந்த புது கட்சியை போட்டு நீங்க அந்த பேச்சு பேசணும்? கேக்குறது புரியுதா? உங்க தொண்டர்கள் தான் நான் கேட்கிறேன். தெரிஞ்ச பதில் சொல்லுங்க, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அந்த கட்சி பக்காவா இருக்குதுன்னா உங்க கட்சியே தேவையில்லையே. இப்ப தமிழக வெற்றிகளும் சரி ஏடிஎம்கே சரி அந்த கட்சி பண்றது சரியில்லை, நாங்க தான் ஆட்சிக்கு நல்லா செய்ய போறோம், இப்ப அந்த கட்சி தான் சரியில்லை, நாங்க தான் நல்லா செய்ய போறோம்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா அதை நீங்க அப்ப அந்த கட்சி மேல எந்த குற்றமும் சொல்லல அப்படின்னா அப்புறம் உங்க கட்சி இதுக்கு கழிச்சிட்டு போங்க. அப்பனா அந்த கட்சி என்ன குற்றம் செய்தோ நீங்க ஆட்சிக்கு வர போறீங்களா அப்படிங்கிற வார்த்தை சொல்லிட்டு வாங்க மக்கள்கிட்ட.
அப்போ நீங்க உங்களுடைய என்னதான் என்ன புரியல. முதல்வர் வர்றது என்னமா, இல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றீங்க. அதை செய்யுங்க, அதை கண்டினியூவா சொல்லுங்க. அப்ப டிஎம்கே எதிர்த்து பேசுங்க. அவங்க என்ன தப்பு செய்யறாங்கன்னு செஞ்சுட்டு அங்க போட்டி போட்டு போங்க. நீங்க தான் பெரிய சக்தியாச்சு. 16 வருஷமா இருக்கீங்க ஃபீல்டுல. இப்ப புதுவா வந்த கட்சியை ஏன் நீங்க எழுதிட்டு இருக்கீங்க? எனக்கு எனக்கு ஆக்சுவலா இது எழுந்த ஒரு சந்தேகம் தான். எதுக்கு இவரு ஆக்சுவலா இவரு கரெக்டா தான் போனாரு, எதுக்கு அவரு தடம் மாறுறாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளே ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்தது. அந்த கொஸ்டின் தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சீமான் சப்போர்ட்டர்களும் சரி, அவங்களுக்கு ஆதரவாளர்களும் சரி, அவங்க தொண்டர்களும் சரி, நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி வந்து இப்படியே தாவேக்காக தொட்டத்துக்கெல்லாம் குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த இடத்துல நம்ம மட்டும் தான் இருக்கணும், கீழே வரணும், அடிச்சு ஓட விட்டுறணும். நமக்கு அது 4th பிளேஸ்க்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. 4th பிளேஸ்க்கு எதுக்கு சண்டை போடுறீங்க? நீங்க இருக்கிற வரையும் அந்த கட்சி வேலையை நடத்திட்டு போகணும், அவ்வளவுதான். சம்பாதிச்சுட்டு போகணுமா? ஒப்பனா கேட்க போனா நீங்க 4ஆவதுலயே இருந்து அங்க வர்ற காசுலாம் வாங்கிட்டு சம்பாதிச்சுட்டு போகணுமா என்ன? புரியல. நீங்க ஒரு மெயின் ஃபோர்ஸா வந்து ஆட்சியை பிடிச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும் பார்க்கணுமா, இல்ல கீழே நின்றுகிட்டே பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. மக்களுமே அந்த கண்டிஷன்ல தான் நிறைய பேர் வெளியே வந்துட்டு இருக்காங்க உங்க கட்சியில இருக்கு. ஆனா அது இல்லாமீங்க எல்லாருமே மொத்தமா. இதே மாதிரி நிலைமை போயிட்டு இருந்ததுன்னா உங்களுடைய ஓட்டு எல்லாமே தாவக்காவுக்கு போகும், ஏடிஎம்கேக்கு போகும், மற்ற இதர கட்சிகளுக்கு தான் போகும். மக்களுடைய மனப்பான்மை கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி உள்ளவங்களே அவங்க நீங்க பேசுற பேச்சை பார்த்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. நான் உட்பட சொல்றேன். அது அந்த கட்சிக்கு நல்லது இல்ல. அந்த கட்சி நல்ல எண்ணத்துல தான் தொடக்கப்பட்டதுன்னா இந்த சேஞ்சஸ் இருக்கணும். சப்போஸ் நான் வேற எண்ணத்துல திறந்த அந்த கட்சி ஆரம்பிச்சேன் அப்படி இருந்ததுன்னா அந்த கண்டிப்பா அந்த நிலைப்பாடு மாறாது. அவங்க என்ன இந்த சீமான் கட்சியோட என்னவா இருக்கும்னா, டிஎம்கேவை நீங்க எல்லாம் இல்லாதப்போ நான் பேசுவேன், மற்ற விஷயத்துக்கும் நான் உள்ள வரல, எதுவும் பேசுவேன், மற்ற யாரும் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்க கட்சிக்கு திரும்ப திரும்ப பின்னாடியே தான் ஏற்படும். இப்போ நீங்க 8% ஓட்டு வாங்கியிருக்கீங்க, 10%, 12% ஆகணும்னா நீங்க ஆல்ரெடி இருந்த ஃபோர்ஸ்ல தான் முன்னாடி போயிட்டு இருக்கணும். நீங்க வந்து அப்படி போகல அப்படின்னா அந்த கட்சி அந்த 8% இருந்து நீங்க முன்னோக்கி போகணும்னா உங்களுடைய நிலைப்பாட்டுல கரெக்டா இருந்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்றால் மட்டும்தான் அந்த 8% மேல போகுமே தவிர, நீங்க அது மாதிரி செய்யல அப்படின்னா அந்த 8% கீழே தான் போகும். இது வந்து நீங்க உங்களுக்கே வச்சுக்கிற சூழ்ச்சி தான். இப்ப நீங்க என்ன சொன்னாலும் உங்களை சுத்தி உள்ளவங்க உங்களுக்கு வந்து ஜாலரா அடிப்பாங்கன்னு வச்சுக்கோம். ஆனா அப்படி ஒரு மக்கள்லாம் உங்களுக்கு அப்படி பண்ணணும் அவசியம் கிடையாதுல்ல. இது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். தமிழக வெற்றி கழகம் அண்ட் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அப்புறம் நீங்க, இந்த 4 கட்சிகள்ல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்த கட்சி டாபிக் எங்க இருந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் உங்களை பேசுறதுனால நம்ம தமிழக வெற்றி கழக சார்பு நிலையில இருந்து பேசுறோம் அப்படிங்கிற நிலைப்பாடு நீங்க எடுத்துப்பீங்க. அது எனக்கு கவலை கிடையாது. ஆனா நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து இந்த நிலைப்பாட்டில் இருந்ததுன்னா கீழே இறங்கிதான் வரும். அது மட்டும் உண்மையா சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே சில விஷயங்களை நியூட்ரலாகும், எது உண்மையா நடக்குதோ அந்த விஷயங்களை தான் நம்ம பேச முடியும். அதை தான் நம்ம கன்வே பண்றோம். இந்த நிலைமையில தான் இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து இருக்கு. இப்ப நான் உங்கள்கிட்ட நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள்ட்ட கேட்டேன், முடிஞ்சா எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த கொஸ்டின்ல அந்த பதில்ல எனக்கு தெரியாம கூட இருக்கலாம்ல, நீங்க சொல்றத வச்சு நான் தெரிஞ்சுப்பேன். எனக்கு முடிஞ்சா பதில் சொல்லுங்க. தேங்க்யூ.